ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ராங்க்லின் ஸ்பைடர்மேனாக மாற போகிறான். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நம்ம ஜிம்முக்கு போய் பார்ப்போம். 3 கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம். எதுக்குன்னு தெரியல, சும்மா வச்சுருக்கேன் கேம் விளையாட. பாருங்க, ஜிம்முக்கு எக்ஸசைஸ் பண்ணுற எல்லா விஷயமும் இங்கே தான் இருக்குது. என்ன வேணாலும் சரி இங்கே இருங்க. ட்ரெட்மில்லு இல்லை இப்படியே குடு 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 ஓடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, டைனோசரு கேம்லாம் போட்டிருக்கு. டைனோசர் கேம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்யூட்டர் இருக்குது. அதுக்கு மேலே ஏதோ இருக்குது. யார் ஃபோன் அடிக்கிறா? அட, நம்ம சின்சனோட அம்மா. என்னாச்சு? அதுவா, சின்சன் வந்து உங்கள் வீட்டுக்கு வரா, நாளைக்கு தான் வருவான். ஸோ இன்னைக்கு வந்து லீவ் இருந்துச்சுல, அதான் நாளைக்கு வந்துடுவான் கண்டிப்பாக. ஸோ பாய். சரி, ஓகே, வச்சுருங்க. நாளைக்கு சின்சான் வந்தால் ஜாலி தான். ஓகே, பாய். நாளைக்கு சின்சான் வேறு வருவான். என்ன ஃபோன் சத்தம் கேட்குது? அட, நம்ம மேனேஜரு இப்போ எதுக்கு கால் பண்ணுறாங்க? ஹலோ, நம்ம ஆஃபீஸ்க்கு பின்னாடி வந்து நம்ம மீட் பண்ணுவோம். எதுக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், பாய். மேனேஜர் எதுக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸோட பின்னாடி வர சொல்லியிருக்காரு? சரி, நம்ம பைக்லேயே போவோம். ஃபோன் வச்சுட்டு எந்த பைக் சூஸ் பண்ணலாம்? இந்த காரா இல்லை பைக்கா? பைக். நான் பைக் தான் சூஸ் பண்ணேன். யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, அடுத்து பைக் எடுத்துக்கிறேன். நம்ம லக்கிங்க சைடில் இருக்குதோ? இங்கே பாருங்கள். இப்போ ஆஃபீஸ்க்கு எங்கே போகணும்னா அப்படின்னு மேலே போய்ட்டு லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்துகிட்டு மேப்பில் வந்து மார்க் பண்ணிடுவோம். இப்படி போகணும். இப்படி போயிட்டு ஒரு நிமிஷம் ஒரே வண்டியாக வந்துட்டுருக்கு. ஸோ காட்டிட்டு இப்போது இதில் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே போனால் ஒரு இது மாதிரி இருக்கும். வித்தியாசமான அண்ணா இருக்கு பாருங்கள். அதான் இனி நேராக போகணும். நேராக போயிட்டீங்களா? இனி லெஃப்ட்டு போகணும். லெஃப்ட்டு போயிட்டு அப்படியே நேராக போயிட்டே இருக்கணும். அந்த பார்க்கை தாண்டி போயிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்துடும். இப்போ வண்டியை நிறுத்திட்டு இப்போ போய் பின்னாடி போய் பார்த்துட்டு வந்துடும். மேனேஜர் எதுக்கு இப்போ கூப்பிட்டீங்க? அதுவா, உனக்கு ஸ்பைடர்மேன் பவர் கிடைக்கணும்னா இந்த 2 டாஸ்கே பண்ணணும். என்னது? எனக்கு எதுக்கு ஸ்பைடர்மேன்? அதுவா, நம்ம ஊரில் யாருக்குமே ஸ்பைடர்மேன் பிடிக்கிறது இல்லை. உனக்கு மட்டும்தான் பிடிக்கும். அதனால் நீ ஸ்பைடர்மேனை மாற்றிக்கோ. நான் சொல்கிற ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஆஃபீஸில் ஒருத்தன் ஒர்க் பண்ணுவான். அவன் அங்கே நிற்பான். அங்கே போயிட்டு அவன்கிட்ட டாஸ்க் எல்லாத்தையும் கேட்டு அதை முடிச்சுட்டு அவங்ககிட்ட பவரை வாங்கிக்கோ. பை. மேனேஜர் இங்கே தான் இருப்பான்னு சொன்னால் நம்ம போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடும். எங்கே இருப்பான்? இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, வேறு எங்கே இருப்பான்? அண்ணா இருக்கான் பாருங்க. அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கு சொல்லு. அதுவா, என்னதுண்ணா, நான் ஒரு இடத்துல நான் மார்க் பண்ணி தருவேன். அந்த இடத்துக்கு நீ போகணும். சாதாரணமாக போகக்கூடாது. 5 பேரை, சரி 3 பேரை எடுத்து தூக்கணும். என்னடா அது வளர்ற? சரி, ஓகே, போகிறேன். போய் இந்த ஸ்பைடர்மேனை ஆகி காட்டுறேன். எங்கே கொடுத்தான்? இங்கே தான் காட்டுது பக்கத்தில். இங்கே எங்கே போடுது? அண்ணா இருக்குது, இங்கே பாருங்க. இதோ இது இதில் இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ அங்கே நடுவில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அங்கே தான் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போவோம். சரி, ஓகே, வாங்க. ஃபஸ்ட்டு யார் மாட்டுவா நம்ம கையில் பார்ப்போம். யார் மாட்டுவா? அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ணா ஒருத்தன் போகிறான். ஏற்றிடுவோம் 1 2 3 3க்கு 1 ஆகிடுச்சு. ஸோ இப்போது 2வது ஆள் யார்? போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அவ்வளோதான், சோலி முடிஞ்சது அப்படின்னு தான் நினச்சேன். அப்படியே பைக் எடுத்துட்டேன். அப்படியே தப்பிச்சு ஓடிடுவேன். ஐயோ, ரிவர்ஸ் ஆடுறா. ஓடுறா. நல்ல வேலை தப்பிச்சோம். இந்த 2வது ஆள் யார் மாட்டுவா? போலீஸ் போயிட்டானுங்களா? ஐயோ, வரானுங்கடா. ஐயோ, தெரியாம முன்னாடி வந்துட்டேனே. ஐயோ, இங்கே ஆட்டோ இருக்குது. பார்த்து
போகணும், எங்கேயும் அடிக்கக்கூடாது, அப்போ தான் நல்லது. ஆனால் மனுஷங்களை எடுப்பேன். நான் ஒருத்தன் போகிறான், இவனையும் தூக்கிடுவோமா? அடஷே, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டான். இப்போ ரிவர்ஸ் எடுத்தாரு எடுப்போம். வந்துட்டான். ரிவர்ஸ் எடுத்துரு. அடஷே, ஒரு நூல் இலையில் மிஸ் ஆகிட்டான்டா. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்களேன், நான் போலீஸாக வரானுங்க. ஐயோ, மாட்டிருக்கக்கூடாது. அங்கே ஒருத்தன் போகிறான், அவனே போட்டு தள்ளிடுவோமா? நான் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்களா? ஐயோ, போலீஸ்கிட்ட மாட்டிட்டான். அவனை முதல்ல போய் பிடிக்கணும். பிடிச்ச அந்த பைக்கு வச்சு நசுக்கலான்னு பார்த்தா நசுக்கா போயிட்டான். தூக்குறான். ஷே, ஒரு நூல் எல்லாம் மிஸ் ஆகிட்டான். ஸோ ரிவர்ஸ் எடுத்து தான் அவனா, வர வழி இல்லை. 3 பேர் தேவையில்ல, ரிவர்ஸ் எடுப்போம். ஓகேயா? இப்போது பின்னாடி திருப்பிட்டு அப்படியே இந்த சைடு கொடுத்துட்டு போவோம். நான் நினைக்கிறேன் ஒருத்தன் ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சிட்டான். எல்லாரையும் அடிக்கவே முடியல. காராக இருந்தால் கூட அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு பைக் எடுத்துட்டோம், என்னது செய்கிறது? வேறு யாராச்சும் ஒன்று பண்ணுவோம். பின்னாடி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்போம். இது மட்டும் கிடைக்கலண்ணா, இதில் ஒரு ஆள் மட்டும் கிடைக்கலண்ணா, அங்கே இருங்க, நான் தான் சொன்னோம்ல. சரி, நம்ம திரும்பி போயிடுவோம். வேறு யாராவது கிடச்சா வந்து அடித்து தூக்கிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, திரும்பி எடுக்கணும். வண்டி எடுத்துகிட்டு நான் இருக்கு பாருங்க, இவனை போட்டு தள்ளிடும். அடைச்சா தப்பிச்சான்டா. இப்போ ரிவர்ஸ் போட்டுட்டு அவனை அடிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ரிவர்ஸ் எடுத்துகிட்டே அடிக்க போகிறோம். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன் நிறைய தடவை கேட்குறேன்னு சொல்லாதீங்க. சரி வாங்க, நான் ரெண்டாவது ஆள் இவன் தான். ரெண்டாவது ஆள் கண்டிப்பாக பண்ணுங்களேன். அண்ணா வாட்டினான்டா. ரெண்டாவது ஆள் சோலி முடிஞ்சது. அடுத்த மூணாவது ஆள் யாரா இருப்பா? இப்போ என்ன செய்கிறது? ஆனால் பின்னாடி ஒருத்தன் இருக்கான், அவனையும் போட்டு தள்ளிடுவோம். அப்போ ஈஸியாக போயிடும். அண்ணா ஐயோ, பின்னாடி ரிவர்ஸ் எடுப்போம். என்ன லாரி வேற வரான், இவனே தள்ளிடுவோம். 3 முடிஞ்சிட்டு, ஜாலி. ஃபஸ்ட் லெவலு கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போது செகண்ட் லெவலில் அவன்கிட்ட போய் கேட்கணும். ஸோ போய் கேட்டுட்டு வந்துடலாம். செகண்ட் டாஸ்க் சொல்கிறேன். என்னதுன்னா, மறந்துட்டேனே. ஏன்டா மறந்த? ஞாபகம் வந்துருச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கார் இருக்கும், அதை நீ ராக்கெட் லான்ச்சரை மட்டும் சுடணும். வச்சு சுட்டா அது வெடிக்காது. ஓகே, பண்ணிட்டா போச்சு. இப்போ வாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்கிட்டு வீட்டில் போவேன்? நான் பைக் நம்மளோட பைக் இங்கே தான் இருக்குது. சரி, ஓகே, பாய், போயிட்டு வரேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ட்ரி. இந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு இந்த போலீஸ் காரை சுட்டா என்னாகும் எனக்கே தெரில. சரி, ஓகே, வாங்க சுட்டு பார்ப்போம். என்ன வெடிக்குமோ? வெடிக்கலை. ஏன்? சரி, ஓகே, நம்ம போயிட்டு இப்போ அவன்கிட்ட சொல்லுவோம். உன்னோட ஸ்பைடர்மேன் பவர் கிடச்சிட்டு இப்போ நீ போய் டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணால் மட்டும்தான். ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஸ்பைடர்மேன் வருமா? ஸ்பைடர்மேன் வந்துட்டு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே இருங்க, பறக்கிறோம், பறந்தே ஆகிறோங்கிற மாதிரி பறந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போது பறந்து போகிறோம், சுற்றி போகிறோம். நெக்ஸ்ட்டு எல்லாம் செய்யலாம். இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐடிஎம் மெனுக்குள்ளே போய்ட்டு சூப்பர் பவருக்குள்ளே போய்ட்டு ஸ்பைடர்மேனை கிளிக் பண்ணால் இங்கே ஒரு எனர்ஜி பட்டனை மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணால் ஆட் வரும், என்ன ஆட் வராமல் இருக்கலாம். அதை கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் வந்துடும். இப்போ இதை ஆஃப் பண்ணணும்னா திரும்பி அந்த எனர்ஜி பட்டனை கிளிக் பண்ணணும். நல்லா தான் இருக்குது பறக்கிறது. இப்போ அந்த ஏதாவது ஒரு பில்டிங் மேலே உட்கார மாட்டேன், நிற்போம் அப்படி. ஸோ நம்ம ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு போயிடுவோமா? அந்த இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேமில் ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்குது. நான் வந்துட்டு பாருங்கள், கோஸ்ட் ஹவுஸு.
இதை நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறத. சரி ஓகே வாங்க கோஸ்ட் ஹவுஸ்குள்ளே போவோம். இது ஒரு மிஸ்ட்ரியான ஹவுஸ். இந்த கேமில் இந்த வீடியோவில் சூப்பர் ரன்னும் சூப்பர் ஜம்ப்பு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இந்த 2 ஆளை மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் உருவாக்குறது. எப்படின்னா சூப்பர் ஜம்ப்பு மூடை கொடுத்துட்டு நம்ம சூப்பராக ஜம்ப் பண்ணலாம். பாருங்கள் திரும்பியும் நார்மல் பர்சனாக மாறிட்டேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.